வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடித்தமான தற்போது மறைந்து போன இன்னும் எல்லார் மனசுலையும் குடியிருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மரணத்திற்கு காரணமானது அவருடைய மது பழக்கம் மட்டுமா, அப்படி இல்லைன்னா அவர் எடுத்துக்கிட்ட பாடி பில்டிங் எக்ஸசைஸ், ரோபோ டான்ஸ் வேடங்கள்லையுமே போட்ட நிறைய ரசாயனமுமே காரணமாக இருந்திருக்கலாம்னு நிறைய பேரால் சொல்லப்படுது. அப்படி என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோபோ சங்கர் அவர்கள் 1978 வருஷம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மதுரையில் பிறந்திருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ், மிமிக்ரி, நகைச்சுவை, நடிப்பு, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலி பர்சன்ஸையுமே எப்போதுமே சிரிக்க வச்சு சந்தோஷமாக தான் வச்சுப்பாராம். இந்த விஷயங்களையும் தாண்டி ஸ்கூல், காலேஜஸில் அந்த ஸ்டேஜஸே அவரோட உலகமாகவும் கருதப்படுது. அவர் எதனால் ரோபோ சங்கர்னு அழைக்கப்படுறாருன்னா, ரோபோ போல் டான்ஸ் ஆடுவாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரோபோ போல் வேஷமும் போட்டிருப்பாராம். ரோபோ சங்கர் அவர்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு. காலேஜ் டைம்லேயே மிமிக்ரி, ரோபோ டான்ஸ் இது மூலம் நிறைய புகழும் பெற்றிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன கிராம விழாக்கள்லேருந்து பெரிய நிகழ்ச்சிகள் வரைக்குமே தன்னோட திறமையால் சிரிப்பை பரப்பியவர்னும் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு காரணமே அவர் தொலைக்காட்சி மற்றும் சினிமா உலகுக்கு தள்ளுறதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இருந்திருக்கு. அவருடைய புகழுன்றது தொலைக்காட்சியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கலக்கப்போவது யார் போன்ற நிகழ்ச்சிகளில் அவர் காட்டிய டைமிங், எனர்ஜி, நகைச்சுவை பஞ்சு இது மூலம் நிறைய ரசிகர்களையுமே கவர்ந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆர்டினரியான மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. தன்னோட ஸ்டைலை உருவாக்கினவர். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு ஸ்டேஜுங்கிறது அவருக்கு சினிமா உலகத்துக்கு தள்ளுறதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இருந்திருக்கு. சங்கர் அவர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் அவர் காட்டின நகைச்சுவை அவருடைய வாழ்க்கையை திருப்பமாக மாறினுச்சுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்த்தோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. அதுக்கப்புறமா வாயை மூடி பேசவும், மாறி 2, இரும்பு திரை, வேலைக்காரன், விஸ்வாசம் இந்த மாதிரி பல ஹிட் மூவிஸில் நடிச்சிருக்காரு. என்னதான் அதில் சின்ன சின்ன காட்சியில் நடிச்சிருந்தாலுமே நிறைய பேருடைய அந்த ஒரு சிரிப்பு சத்தத்துக்கு அவர் சொந்தக்காரர்னு நம்ம சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்கள் நகைச்சுவையில் மட்டும் இல்லாமல் குரல் நடிப்பிலுமே தன்னை நிரூபித்தவர். அதாவது 2019 வருஷத்தில் ரிலீஸ் ஆன த லயன் கிங் படத்தில் பும்பாங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து 2024 ரிலீஸ் ஆன முஃபாசால த லயன் கிங் படத்துலையுமே சேம் கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் அவரோட வாய்ஸை மட்டும் கேட்டாலே போதும் இன்னாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யுனிக்கான பர்சனை நம்ம சொல்லலாம். இந்த ஒரு காரணம் அவர் மிமிக்ரியில் சிறந்து விளங்கியதற்கு காரணமாகவும் நம்ம சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்கள் தன்னோட நடிப்பு, நகைச்சுவை, டப்பிங் இதெல்லாம் தாண்டி பாடி பில்டிங்லேயுமே ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர். பல வருஷங்கள் கடுமையான உடற்பயிற்சிகள், ஸ்ட்ரிக்ட் டயட், அது மட்டும் இல்லாமல் ஜிம் பயிற்சிகளை தொடர்ந்து தன்னோட உடலை அதுக்கேற்ற மாதிரி மேம்படுத்திக்கிட்டாரு. சிறப்பு காட்டிய ரோபோ நடனம், சில்வர் பெயிண்ட் உடை போன்ற இந்த ஒரு காட்சிகளுக்கு அவர் உடல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. இது அவரோட தனித்துவமான மேடை காட்சிகளில் உருவாக்குனதுக்கு காரணமாகவும் நம்ம சொல்லலாம். சங்கரோட மனைவி பிரியங்கா சங்கர், அவங்களுடைய மகள் இந்திரஜா. அவங்களுடைய மகளை நம்ம பிகில் மூவியில் பார்த்துருப்போம். ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் ரொம்பவும் அழகாகவே நடிச்சிருப்பாங்க. என்னதான் ரோபோ சங்கர் அவர் வேலையில் பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலிக்குன்னு தனி டைமை ஒதுக்கி அவர் ஃபேமிலியோட டைம் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுவாராம். இன்னும் சொல்லப்போனால் இவருடைய மகள் வளர்ச்சிக்கு இவருமே மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. தன்னோட மகளோட திருமணத்தையுமே சமீபத்தில் முடித்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. வாழ்க்கையில் அவர் மிக பிரபலமான நகைச்சுவை நடிகர்னாலுமே நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா, குறிப்பாக சொல்லணும்னா மதுப்பழக்கம், அதனால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்பு, கல்லீரல் பிரச்சனைகள், உடல் எடை குறைவு மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஜாயிண்டிஸ்மே ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால திடீர்னு உடல் எடையுமே அதிகமாகவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு அப்புறமா தான் தானே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், உடல் முறையின்மையும் சரி, அதிக வேலை சுமையும், அதை தொடர்ந்து மது பழக்கம் இருந்த காரணத்தினாலையுமே இந்த மாதிரி பல சிரமத்திற்கு நான் ஆளாக இருக்கேன்றதையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அவரை தனுஷ் உள்ளிட்ட நிறைய நடிகர்கள் சேர்ந்து அவரோட மன உறுதியை இன்னும் திடம்படுத்தியிருக்காங்க.
என்னதான் சிகிச்சை எடுத்த போதிலுமே சரி 2025 செப்டம்பர் 16வது தேதியில் தன்னோட ஷூட்டிங் டைமில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகுறாரு. மருத்துவர்களோட தகவல் பேரில் உடல்நிலை மோசமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், பல உறுப்புகள் செயலிழந்தும் இருக்குது. அதை தொடர்ந்து அவருடைய உடல் இன்னும் மோசமாக இருந்திருக்கு. 2025 செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 9:05 மணிக்கு யாருமே எதிர்பார்க்காத நிலையில் திடீர்னு உயிர் அவருக்கு பிரிஞ்சிருக்கு. அவர் மறையும் போது தனக்கு 46 வயசு தான். அவர் மறையும் போது அவருக்கு வெறும் 46 வயசு தான். அவருடைய மறைவுக்கு முக்கிய காரணங்கிறது மது பழக்கம் மட்டும் கிடையாது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பாடி பில்டர் நிலையில் இருக்கும்போது நிறைய சில்வர் பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. இது தொடர்ந்து பாடியை ப்ரெஷர் பண்ணி ரோபோ டான்ஸ் ஆடியிருப்பார். அந்த ஒரு காரணத்தினால உடல் அழுத்தம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேரால் சொல்லப்படுது. என்னதான் அவர் வாழ்ந்த நாட்கள் சிறிதாக இருந்தாலுமே மிகப்பெரிய அளவில் நீண்ட நினைவுகளை மட்டும்தான் விட்டு சென்றிருக்காரு. ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகத்தையே அதிர்ச்சியில் மாற்றியிருக்கு. அவருடைய மறைவுக்கு கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன், தனுஷ், விஜய் ஆண்டனி, MS பாஸ்கர், ராதா ரவி, நாஞ்சில் விஜயன், கோட்டாச்சி, நளினி, தாமு, ராமு, பாடகர் மனோ, பாடலாசிரியர் ஸ்னேகன், சின்னத்திரை நடிகர்கள் பலர் நிறைய பேர் பங்கேற்றிருந்திருக்காங்க. இன்னும் பலருடைய மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். அவருடைய குடும்பத்தினருடைய மனம் பலம் பெற்று இன்னும் நல்ல நிலைமைக்கு மாறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாம் கஷ்டப்பட்டு வந்தால் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவருமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கார். அப்படிப்பட்டவருடைய ரோபோ சங்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.